Taste the Daily. இயற்கையை நமக்கு பிரச்சனை, வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா இத்தனையும் தாங்கிதான் நல்ல ஆட்சியை நாட்டுக்கு கலக்கணும். கிட்டத்தட்ட 50 நாள் ஆட்சியில விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம், ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். கொரோனா காலம் மக்களுக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வீட்டை விட்டு வெளியேற முடியல. அப்ப கூட விலைவாசி உயர்வுல இன்றைய தினம் விலைவாசி எண்ணெய் முன்னேற்ற கடுமையான உயர்வு. அதிமுக ஆட்சி இருந்த விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் விலைவாசி 35% உயர்ந்திருக்குது. 35% உயர்ந்திருக்குது விலைவாசி. அதை இதையெல்லாம் எட்டி பார்க்க வேண்டும். சட்டோடுமை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அதிமுக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எவன் தவறு செய்தாலும் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அப்படியா எல்லாத்திலையும் லஞ்ச காவணியம், லஞ்சம் இல்லாத எந்த காரியம் நடக்கல. முதலமைச்சர் அடிக்கடி பேசுறார், நாம முன்னேற்ற ஆட்சி கொண்டு பிறகு குடும்பத்திற்கு 1000 மாதம் கொடுக்கிறேன் கொடுத்தாரு. 28 மாதம் கொடுக்கவே இல்லை. கொடுத்தாரா? சொந்த படத்துல வாக்குவாதம் பண்ண பலமுறை பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில முதலமைச்சருக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, அதை நிறைவேற்றுங்க. அதை நம்பிதான் பெண்கள் உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிருக்கிறீங்க. அவளுக்கு துரோகம் செய்யக்கூடாது, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும்னு நானும் எங்களை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக, பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய காரணத்தினால தான் இந்த 28 மாதம் கழித்து உங்களுக்கு மாதம் 1000 உரிமை தொகை வருது. சும்மாலாம் வரல. இப்போ என்னங்கிறாரு, விடுபட்டவர்கள் எத்தனை மாசம் கழிச்சு, 50 மாசம் கழிச்சு விடுபட்டவர்களுக்கு மீதி எஞ்சியவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லாரு. இன்னும் 8 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாங்க, ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு எண்ணம் ஸ்டாலினுக்கு வந்துட்டது. உடனே இந்த ஏழை மக்களை மையமாக வைத்து சுமார் 30 லட்சம் பேரை தேர்ந்தெடுத்து நாங்கள் எஞ்சிய பகுதியில் இருக்கிற இந்த 5 ஆண்டுக்குள்ள 8 மாசத்துக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோங்கிறாங்க. இது மக்களை எண்ணியா கொடுக்குறாங்க, மக்களுடைய கஷ்டத்தை பார்த்தா கொடுக்குறாரு. இல்லை, உங்களுடைய ஓட்டு அவருக்கு தேவை, அதுக்காகத்தான் கொடுக்குறாரு. அதிமுக அப்படி அல்ல. இதே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு 1500 ரூபா கொடுக்குறேன். 1500 ரூபா தரணும். நம்பல மக்கள், பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. நீங்கெல்லாம் கேட்காத போதே உங்களுடைய நிலை கருதி பொங்கல் என்று 2500 ரூபாய் தைப்பொங்கல் போது கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லாம பொருளை கொடுத்தோம். அத்தியாவசிய பொருள் அரிசி, பருப்பு, எண்ணெய், சக்கரை கொடுத்தோமா இல்லைங்களாமா? 11 மாசம் கொடுத்தோம். அந்த கொரோனா காலத்தில் அம்மா உணவகம் மற்றும் முதியோர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, அதே போல மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, விலை மதிக்க முடியாத உயிர். இன்றைக்கு கொரோனா காலத்தில் அது எப்படி அந்த நோய் வரும், எப்படி இருக்குன்னே தெரியாது. காத்திலேயே பரவுகிற வைரஸ். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே கொரோனா தடுப்பிலே சரியா செயல்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி பெயர் வாங்கின அரசாங்கம் மீண்டும் உங்களுக்கு சேவை செய்ய அடுத்த ஆண்டு வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆதரிங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.